குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்றைக்கி விளையாட்டு சமையலில் நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் பாஸ்தா வாங்கிட்டு வந்துட்டு அப்படி கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா இன்றைக்கி? வாங்க, நம்ம அதுக்குள்ளே தேவையான ஜாமான்லாம் முதல்ல எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இறால் வச்சு தான் பண்ண போகிறோம். இதை எடுத்துக்கலாம். இப்போ சமையலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்டியை அடுப்பில் வச்சிடலாமா? இந்த சட்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை அடுப்பில் வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது சட்டி சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் செல்லக்குட்டீஸ். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். நல்லா வணக்கிடலாம். அப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். நல்லா சூடாயிருச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சிருவோம். இப்போ பாருங்க செல்லக்குட்டீஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது ஸ்ப்ரிங் ரோல் பாஸ்தா சூப்பராக இருக்கும். பாஸ்தா ஃபஸ்ட்டு ஆனால் கழுவி எடுத்துக்கணும், சரியா? நல்ல வாசனை செம்மையாக வருது. அதுக்குள்ளே இந்த பாஸ்தாவை உடச்சி இந்த கிண்ணத்தில் போட்டு கழுவிடலாம். இது பூஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் டைமில். போதும், பூஜா கொஞ்சமாக தான் சாப்பிடுவா. இப்போ இந்த பாஸ்தாவை கழுவிடலாம். தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் செய்யணும். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி வெளியில் ஊற்றி விட்டுறலாம் தண்ணியை. அப்பா, கழுவி வச்சாச்சு ஒரு வழியாக. இப்போ என்ன பண்ணுவோம், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இறால் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதுவும் நல்லா சுருள வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை மூடி வச்சுருவோம். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வெந்துருச்சு சுருள. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தூள் போடணும் செல்லக்குட்டீஸ். அதையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடணும். இறால் நல்லா வேகணும்ல, வேக வச்சிடும். மூடி வச்சிடுறேன். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா சுருள வெந்துருச்சு. இங்கே பாருங்க. இப்போ இந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். சரியான வாசனை. நல்லா இந்த தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுருவோம். கொதிக்கட்டும் தண்ணி. அதுக்குள்ளே மூடி வச்சிடலாம். இப்போ அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க, கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் செல்லக்குட்டீஸ். என்ன இருக்குன்னு தெரியலையே இன்னைக்கு. ஓப்பன் பண்ணுங்க. இங்கே பாருங்க. காட்டுங்க, கேமராவில் காட்டணும். ஓப்பன் பண்ணிடலாமா? ஹே வாவ், லக்கி தான் நம்ம இன்னைக்கு 200 rupees கேஷு. அப்புறமாட்டி இங்கே பாருங்களேன், இது என்னது, திராட்சையா? சூப்பராக இருக்குப்பா. அப்புறம் என்ன இருக்குது இங்கே பாருங்கள், குட்டி ஸ்டூலு உட்காந்துக்கிறதுக்கு. அப்புறம் பாருங்களேன், குட்டி காரும் இருக்குங்க. இன்னைக்கு சூப்பர் தான் நம்ம கிஃப்ட்டு. இது இங்கேயே வச்சிடலாம், சரியா? அப்புறமாட்டி நம்ம ரெடி ஆகிறத பார்ப்போம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்ப்போமா? ஆமாம், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை இதில் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். பாஸ்தா சூப்பராக ரெடியாகி வந்துடும்.
மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள் செல்லக்குட்டீஸ், ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி இதை கிளறி விட்டுறணும், சரியா? அப்போ தான் எல்லா இடமும் சேர்ந்து வேகும். இங்கே பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சுட்டு அடுத்த தடவை எடுக்கும் போது வெந்து எடுத்துடலாம். மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள் செல்லக்குட்டீஸ், நல்லா வெந்துருச்சு. அந்த கருவேப்பிலை போட்ட வாசத்துக்கும் அந்த எறாவோட இதுக்கும் மணத்துக்கும் சூப்பராக இருக்க போகுது. இருங்க நம்ம எடுத்து காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ இதிலேருந்து இதுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்களேன் நல்லா வெந்திருக்கா. சூப்பராக இருக்கும். இது ஸ்ப்ரிங் பாஸ்தா இறால் வச்சு பண்ணது, நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கம கமன் இருக்கு வாசனை, நல்லா இருக்கும் செல்லக்குட்டீஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு என்ன பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். பாய் பாய் செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இதை இதில் ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். கிரேவி எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். சாப்பிட்டு பார்க்கலாம்.